இஸ்ரேல் வீசிய வெடிக்காத குண்டுகளை பயன்படுத்தி புதிய அதிரடி தாக்குதல் நடத்திய பாலஸ்தீன குழுக்கள். தெரியாமல் சென்று பொறியில் சிக்கிய இஸ்ரேல் படை. ஒரே தாக்குதலில் 2 பேர் பலி, 7 பேர் படுகாயம். வடக்கு காசாவில் இஸ்ரேல் படையினரை திட்டமிட்டு பொறியில் சிக்க வைத்து பாலஸ்தீன வீரர்கள் கடும் தாக்குதலை நடத்திய செய்தி வெளியாகியுள்ளது. ஜெய்தூன் பகுதியில் ஒரு கட்டிடத்திற்குள் இஸ்ரேல் படை நுழைந்த நிலையில் அங்கு தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்த வெடிகுண்டு வெடித்து சிதறியதில் இஸ்ரேல் ராணுவ அதிகாரிகள் 2 பேர் பலியான நிலையில் 7 பேர் படுகாயமடைந்தனர். இந்த தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்ட வெடிகுண்டு இஸ்ரேலுக்கு சொந்தமானது என பாலஸ்தீன போராளி குழுக்கள் தெரிவித்துள்ளன. வானில் இருந்து அந்த வெடிகுண்டை இஸ்ரேல் வீசிய நிலையில் அது வெடிக்காமல் செயலிழந்துள்ளது. அந்த வெடிகுண்டை கைப்பற்றிய போராளி குழுக்கள் அதனை மீண்டும் செயல்பாட்டுக்கு கொண்டு வந்து ஒரு கட்டிடத்திற்குள் வைத்துள்ளனர். பிறகு அந்த கட்டிடத்திற்குள் இஸ்ரேல் படைகள் நுழையும்படி பொறி வைத்துள்ளனர். அவர்கள் திட்டப்படி இஸ்ரேல் படைகள் அந்த கட்டிடத்திற்குள் நுழைந்த போது குண்டை வெடிக்க செய்துள்ளனர். இதில் கமாண்டர் அந்தஸ்தில் உள்ள 2 இஸ்ரேல் ராணுவ அதிகாரிகள் பலியான நிலையில் 7 பேர் படுகாயமடைந்தனர். அவர்களை மீட்க 4 ஹெலிகாப்டர்கள் வந்துள்ளன. இதனிடையே மற்றொரு தாக்குதலில் இஸ்ரேலின் 4 மர்காவா டேங்குகளை தகர்த்ததாக பாலஸ்தீன் விடுதலை குழுக்கள் அறிவித்துள்ளன. காயமடைந்தவர்களை மீட்க ஹெலிகாப்டர்கள் வந்ததாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். வடக்கு காசாவை முழு கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்துவிட்டதாக இஸ்ரேல் கூறி வரும் நிலையில் கடந்த 10 நாட்களில் தெற்கு பகுதியை விட வடக்கில் 3 மடங்கு அதிகமான தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக பாலஸ்தீன போராளிகள் அறிவித்துள்ளனர்.